ஆபிரகாம் ஈசாக்கு மனசுல இருக்கிறது ஆட்டுக்குட்டி, மலையில் இருக்கிறது ஆட்டுக்கடா, கர்த்தர் மனசுல இருக்கிறது ஆலயம். அதனாலதான் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? யெகோவா ஈரே. 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும். அப்போ இந்நாளுக்காக கர்த்தர் அந்நாளே திட்டம் வைத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரைக்கும் பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில். அந்த இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? ஆராதனைனாலே பலி, ஆராதனைனாலே உயர்த்தப்பட்டிருக்க வேண்டியவர் ஆட்டுக்குட்டியானவர். அந்த இடத்துல ஈசாக்கை மாற்றி வைத்து விட்டு ஆட்டுக்கடா, நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த ஆட்டுக்குட்டியானவர், அவரை எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் பாத்துற. இன்னைக்கு நீங்க தனியாள ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், நாளைக்கு உங்க தலைமுறை கூட்டம் கூட்டமாக அதே இடத்துல ஹல்லேலூயா. கொஞ்சம் அதை இப்பொழுதே விசுவாச கண்கள்ல பார்க்க பழகுங்கள். ஒருவேளை உங்க ஃபேமிலியில இருந்து, உங்க சொந்தங்க நடுவுல இருந்து நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். இதே அனுப்பினைக்கு நான் மட்டும் ஆராதிக்கிறேன் தெரியாம. ஒரு சகோதரி உண்டு, தெரியாம வந்து ஆராதிச்சுட்டு போவாங்க, அவங்க பையனையும் கூட்டிட்டு வருவாங்க. இது சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அது சொல்லிட்டு வந்தேன், தெரியாம வந்து ஆராதிச்சுட்டு போவாங்க. ஆமே, ஆபிரகாம் இந்த மலைக்கு போறது எதுக்கு போறாருன்னு ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஈசாக்குக்கு கூட தெரியாது. எல்லாரும் எங்கேயோ போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, எதுக்கோ போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் ஆராதிக்க வர்றது இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தானே தெரியுது. இதை கர்த்தர் அங்கீகரித்து நாளைக்கு உங்கள் நிமித்தம் ஒரு பெருங்கூட்டம். ஹல்லேலூயா.